அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. என்னென்னா ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் இது கொஞ்சம் வித்தியாசமாக முட்டை மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. 2 ஸ்பூனு நெய் தேவைப்படுங்க. அப்புறம் தாளிப்பு வடகம் 1 டீஸ்பூனு, காஞ்ச மிளகா 2, மிளகுத்தூள் ஜீரகத்தூள் 2 தலா 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, பூண்டு பல் 6 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். எனக்கு பெரிய பூண்டு இருந்ததுனால 6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து புளியை கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம செய்ய போகிற ரசம் எங்கள் அம்மாவோட ஸ்டைலுங்க. ஒரு சட்டியில் 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி ரசம் செஞ்சால் தான் ரசம் நல்லாயிருக்கும். நெய் உருகுனதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நாங்கள் கறி வடகம்னு சொல்லுவோம், சில பேர் தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வச்சுருக்கிற புளி தண்ணியோட உப்பையும் சேர்த்து இந்த சட்டிக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ரசத்தை ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் இப்போ சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரசம் லைட்டாக நுரைச்சி வந்ததும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ரசத்துக்குள்ளே 2 3 முட்டையோ உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது முட்டையும் நல்லா வெந்திருக்குங்க. ரசமும் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக ஆவி பறக்க பறக்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.